கிச்சனில் சிங்க் ஏரியாவில் நாள்பட்ட கரைகள் இருந்தால் அதை க்ளீன் பண்ண உங்களுக்கு சிரமமா? அப்போ வாங்க எப்படின்னு பார்ப்போம் லேசான முறையில். உங்களை பாத்ரூம் க்ளீன் பண்ண புழு ஹாப்பிக் இருந்தால் அந்த சிங்க் ஏரியாவில் அந்த டைல்ஸ் ஓரம் டெப் பகுதி அதெல்லாம் இன்னப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுவோம். ஊற்றிட்ட பிறகு நீங்கள் நல்ல ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா இன்னப்படி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்ட பிறகு நீங்கள் வாட்டரால் கழுவிக்கலாம். டெப் பகுதியில் எப்படியுமே கைப்பிடிகள் எப்படியுமே அந்த துருகள் இருக்கும். இதெல்லாம் நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்ட பிறகு நார்மல் வாட்டராலே கழுவிடலும். கழுவிட்ட பிறகு நல்லா தண்ணி சூடாக்கிக்கோங்க. தண்ணியில் ஹாட் வாட்டர் ஆகிக்கும். நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து அந்த டெப் பகுதியில் தண்ணி போகிற பகுதி பைப் லைன் பகுதிக்கு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு அதில் என்ன அழுக்குகள் இருந்தால் எல்லாம் நல்லபடியே வைத்திடும். நீங்களும் ஒரு முறை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இவ்வளோ தான் பீம் சோப்பையும் லிக்விட் போட்டு கழுவினாலும் இந்த ஹாப்பிக்கை கொண்டு ஒரு முறை சரி கழுவி பாருங்கள். பளிச்சில் இருக்கும் உங்களோட சிங்க் பகுதி உங்களுக்கு வீடியோவில் பார்க்க செலவு வழங்கும். இன்னும் எப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள்.